Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜவ்வரிசியை வச்சு குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு டிஷ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இது வந்து வயிற்று புண்ணு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் லூஸ் மோஷனாக போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது. சாதாரணமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா ஜவ்வரிசி வந்து இந்த லூஸ் மோஷன் போகிறதுக்கு, மற்றபடி அந்த குடலில் இருக்கிற புண்ணு, வயிற்று புண்ணு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து ஈஸியாக செரிமானம் ஆயிரும் உங்கள் குழந்தைக்கு. அதனால் அதை வந்து நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குழந்தைக்கு அதை வந்து எந்த மாதிரியாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அதனால விழுங்கலாம் முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம அதை எந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க என்னன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஜவ்வரிசி கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து அதே மாதிரி இந்த கப் அளவுக்கு 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்பூன் கணக்கில் எடுக்கிறதீங்களா இருந்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் ஜவ்வரிசியை ஊற வைக்கவோ எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ வந்து ஜவ்வரிசியை வந்து வறுத்து பொடி பண்ண போகிறோம். வாங்க வறுத்துக்கலாம் நல்லா. கொஞ்சம் சிம்மில் வச்சே வருங்க. ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வறுக்கும் போது கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஜவ்வரிசியை வந்து ஈஸியாக பொடி பண்ண முடியும். இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் டக்குன்னு அரைப்படாது. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1.5 வயசுக்கு மேலே இல்லை 2 வயசு குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா வறுக்க வேண்டாம், சும்மா பொடி பண்ணி கொடுத்தாலே அவங்களால சாப்பிட முடியும். குழந்தைங்களுக்குனால நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வறுந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பஃப்னு வந்திருக்கும். அந்த இதை பார்த்திங்கனாலே நம்ம போட்டதை விட நல்லா பஃப்னு ஒயிட் கலரில் அந்த மாதிரி நல்லா பஃப்னு வந்துடும். இதில் கிளியராக தெரியாட்டி கூட நான் பவுலில் மாற்றி காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பஃப்னு வரணும். எல்லாமே அந்த மாதிரி ஆன பிறகு தான் நம்ம இறக்கணும். ஒன்று கொஞ்சம் லைட்டாக வெளியாயிருச்சு இல்லை கொஞ்சம் இதாகிடுச்சிங்களாம் இறக்கிறாதீங்க. நல்லா எல்லாமே இதாகணும். அப்போ தான் நம்ம வந்து செய்யும்போது இதாகும். இப்போ எனக்கு வந்து நல்லா வறுந்துருச்சு. நான் வந்து ஒரு பவுலில் மாற்றி உங்களுக்காக காட்டுறேன். ஏன்னா இதில் கிளியராக தெரியல. நல்லா பஃப்னு வந்துருச்சு. நம்ம வந்து ஊற வைக்கும்போது வேறு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பஃப்னு நல்லா அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இருங்க மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன். கொஞ்சம் ஆற வச்சு பொடி பண்ணுங்கள். நல்லா இதாயிருச்சு. இருங்க பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஜவ்வரிசியை. இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து காய்ச்சும் போது குழந்தைங்களுக்கு வந்து திட்டாக இருக்காது. இன்னொன்று கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கும்ல, கண்ணாடி மாதிரி. அதை டக்குன்னு 6 மாத குழந்தைங்களாம் விழுங்கிற மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ உங்கள் குழந்தை ஒரு 1.5 மாதம் இல்லை ஒரு வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அப்படியே கூட லைட்டாக அடித்து கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா கட்டி செய்தால் தான் சாப்பிட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், கட்டி செய்யாமல் நல்லா கலக்கிக்கோங்க. குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் போகும்போதெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம வந்து கரைக்கி கொடுத்துக்கலாம். கட்டி செய்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது கூட இனிப்பு எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே கொடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இது கூட பாகு இல்லாட்டி நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டா தேனோ எதனாச்சும் போட்டு கொடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட் டோட்டலாகவே வேறு மாதிரி ஆயிரும். இதுவே இப்படியே காய்ச்சி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து காய்ச்சிடலாம். வர வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம்.
கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த பதத்திலே குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படியே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டியாகட்டும்னா கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ இது வந்து லூஸ் மோஷன், இப்போ கொஞ்சம் பெரியவங்க கூட இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் மோஷன் போகுது, வயிறு சரியில்லைன்னா இந்த மாதிரி ஜவ்வரிசியை மிக்சியில் சும்மா, அவங்களுக்குலாம் வறுக்க வேண்டாம், குழந்தைங்களுக்காக நம்ம வந்து வறுத்துக்கிறோம். பெரியவங்கன்னா சும்மா அப்படியே மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த மாதிரி காய்ச்சி குடித்தா டக்குன்னு லூஸ் மோஷன் வந்து நிற்கும். ஒரு 2 வாட்டி குடித்தாலே நல்லா ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ இது வந்து நல்லா கெட்டியாகட்டும், அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நான் அடி பிடிச்சிருச்சுன்னா சாப்பிடவே முடியாதுல்ல குழந்தைங்களால, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது இன்னும் கெட்டியாகணும், கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசி கஞ்சி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற வச்சு குழந்தைக்கு வந்து ஊட்டிக்கோங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து வயிற்றுக்கெலாம் ரொம்ப நல்லது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கொடுத்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை சாப்பிட்டாங்களா இல்லையா சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிப்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.